ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்கேம் பொசிஷன்ஸில் இருக்கிற ஒரு சில கால்குலேஷன் டெக்னிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பொசிஷன் நீங்கள் பார்க்குறது இப்போது ஒயிட் டு ப்ளே. இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஆன்சருக்குள்ளே போகலாம். பட் நீங்கள் கால்குலேஷனுக்குள்ளே போகும்போது முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணிடு. லைக் முக்கியமாக நீங்கள் கால்குலேட் பண்ணுறது எப்படி இருந்திருக்கலாம் பொட்டென்ஷியலாக அப்படின்னா, நான் இப்போ ஒயிட் வந்து கிங் எடுத்துகிட்டு போய் இந்த பானை கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பான் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. வைஸ் வர்ஸா பிளாக்கும் அதே தான் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ இதில் ஆக்சுவல் மூவ்ஸாக கால்குலேட் பண்ணியிருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் யூ. லைக் கிங் E4, கிங் B4, கிங் F5, கிங் டேக்ஸ் A5, கிங் இன்டு G5, கிங் B5, தென் கிங் F6. இப்படி கால்குலேட் பண்ணுறதுல எதாவது ப்ராப்ளமாக இருக்கான்னா இல்லை. பட் தெர் இஸ் ஒரு சின்ன சிம்பிள் மேத் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம இந்த கால்குலேஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். விச் இஸ் ஃபஸ்ட்டே நம்ம ஐடியா இது தான் தெரிஞ்சிச்சு, ரெண்டு பேரும் பானை கேப்சர் பண்ணிவிட்டு ப்ரொமோஷனுக்காக ட்ரை பண்ணுறது. ஸோ இதுதான் மோஸ்ட் ஃபோர்ஸிங் லைன் இந்த பொசிஷனில். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ மூவ்ஸ் எடுக்குது சிம்பிளாக அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒயிட்டோட பிளானை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவேன். King E4, King F5, King into G5, King F5, and then G5, G6, G7, G8. ஸோ இது நான் நம்பர் ஆஃப் மூவ்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு குயிக்காக மைண்டில் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். இப்போ எனக்கு இங்கே கேப்சர் பண்ணிவிட்டு வெளியே வரக்கு 4 மூவ்ஸ் எடுக்குது. இன் 4 மூவ்ஸில் ப்ரொமோஷன் நடக்குது. ஆக மொத்தம் 8 மூவ்ஸ் ஆகுது. சேம் பிளாக்ல நான் கன்சிடர் பண்ணும்போது 3 மூவ்ஸில் கேப்சர் பண்ணிவிட்டு பானுக்கு வேவ் விட்டுறாங்க. ஆனால் பான் ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு 5 மூவ்ஸ் எடுக்குது. ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் 8 மூவ்ஸ் தான் எடுக்குது. ஸோ இந்த சிம்பிள் ஈக்குவாலிட்டி வச்சு நம்ம என்ன ஈஸியாக கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு பேரும் ஈக்குவலான டைமில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு நான் ஈஸியராக இந்த கேம் மோஸ்ட் லைக்லி கோயிங் டு எண்ட் இன் அ ட்ரா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு சில ட்ரிக்ஸ் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது, ப்ரொமோஷன் பண்ணும்போது ரெண்டு பேரும் யாராவது ஃபஸ்ட்டு செக் கொடுக்குறாங்களா, இல்லை அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கேப்சர் பண்ணிட்டு கிங் மூவ் பண்ணும்போது இங்கே ப்ரொமோஷன் நடந்ததுன்னா இங்கே எந்த செக்கும் இல்லை, எந்த டயக்னலும் மீட் அவுட் பண்ணல. ஸோ நான் கிங்கை கரெக்டான ஸ்கொயரில் வைக்கிறதும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐடியா. ஸோ இப்போ நம்ம சொன்ன அதே கால்குலேஷனை இப்போ ப்ளே அவுட் பண்ணி பார்க்கலாம். கிங் E4, கிங் B4, கிங் F5 takes, king B5. அண்ட் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சைமல்டேனியஸாக ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அண்ட் தெர் ஆர் நோ ஸ்கியூவர் ட்ரிக்ஸ், அந்த விஷயங்களும் எதுவும் இல்லை. ஏன்னா செக் கொடுத்தாங்கன்னா நம்ம சிம்பிளாக C5ல மூவ் பண்ணிக்கலாம். இந்த கேம் மோஸ்ட் லைக்லி கோயிங் டு எண்ட் இன் அ ட்ரா. ஸோ டு ரிவ்யூ த பிளான், நம்ம என்னோட ஓவரால் பிளான் என்னங்கிறத பார்க்குறோம். இதுதான் நம்ம ப்ளே பண்ணுற செட் ஆஃப் மூவ்ஸ். அதை எத்தனை மூவ்ஸ் ஆகுதுங்கிற கால்குலேட் பண்ணிவிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவலான நம்பர் ஆஃப் மூவ்ஸ் வந்தது அப்படின்னா மோஸ்ட் லைக்லி ரெண்டு பேரும் சைமல்டேனியஸாக ப்ரொமோஷன் பண்ண போகிறோம். அது என் கேமில் ட்ரா ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் ப்ரொமோஷன் பண்ண உடனே கால்குலேஷனை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஃபர்தராக ப்ரொமோஷன் பண்ணும்போது ஏதாவது பொட்டென்ஷியல் செக்ஸ் இருக்கா, இல்லை ப்ரொமோஷன் ரெண்டு பேரும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது செக்ஸ் கொடுத்து ஸ்கியூவர்ஸோ அல்லது சிம்பிள் ட்ரிக்ஸ்னாலேயோ ரெண்டு பேரும் மெட்டீரியல் லாஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, இப்போ பார்த்த அதே ஐடியாவில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பசில் ஷோ பண்ண போகிறேன். அதை நம்ம இப்போ லேர்ன் பண்ண டெக்னிக் வச்சு அந்த நம்பர் ஆஃப் மூவ்ஸ் கவுண்ட் பண்ணி சால்வ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். திஸ் இஸ் த பொசிஷன். இது ஒயிட் டு ப்ளே. அட் தி எண்ட் ஆஃப் த சீக்வன்ஸில் என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இப்போவே கால்குலேட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக ப்ளே பண்ணிங்க, கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா
இங்கே ஒயிட்க்கு ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு 6 மூவ்ஸ் எடுக்குது அப்படின்னா டேக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. அடுத்து பான் 4 மூவ்ஸில் ப்ரொமோஷன் ஆகுது. பிளாக்குக்கு பட் ஒன்லி 5 மூவ்ஸ். ஸோ இந்த சிம்பிள் ஐடியா ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கிரேட். ஆனால் இப்போ ஒயிட் டு ப்ளே, ஒயிட் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஒயிட்க்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அப்போது ஃபஸ்ட் மூவ் பண்ணுறப்போ பிளாக் ப்ரொமோட் பண்ணுவாங்க 5th மூவ் முடிஞ்சு. 6th மூவ் ஒயிட்டோட ப்ரொமோஷன் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் பானை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் கிங்கை எந்த ஸ்கொயரில் பிளேஸ் பண்ணுறேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிங் திரும்ப A5க்கே வரேன்னா, இல்லை C6 போகிறேன்னா, C5 வரேன்னா, C4 வரேன்னா, இந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இந்த ஓவரால் பொசிஷனை ரொம்ப மேசிவாக சேஞ்ச் பண்ணும் ரிசல்ட்டை. ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை ப்ளே த்ரூ பண்ணியே ஷோ பண்ணுறேன். டேக் பண்ணுறோம், டேக் பண்ணியாச்சு. இப்போது கிங் பர்டிகுலராக எங்கே ப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் A5 சம்திங் லைக் திஸ் ஆன் C6. இது ரெண்டுக்கும் முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இங்கே ப்ரொமோஷன் பண்ணும்போது இட் கம்ஸ் வித் அ செக். ஸோ அப்போ நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு பொட்டென்ஷியலாக C5க்கு போகிறது பெட்டர் ஆப்ஷன். C6 போனால் என்ன ஆகும்னு டு ஷோ யூ அ சிம்பிள் லைன். ரெண்டு பேரும் ப்ரொமோஷன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் பிளாக் ப்ரொமோட்ஸ் வித் அ செக். இப்போ ப்ரொமோஷன் செக்கோட வருதுனால தென் இஃப் யூ ஹேவ் லைக் பேசிக் குயின் வர்சஸ் பான் அண்ட் கேம்ஸ் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இந்த பி பான் அப்படிங்கிறது குயின் இருக்கிறப்போ பிளாக்கால் ஈஸியாக இந்த பொசிஷன் வின் பண்ண முடியும். ஜஸ்ட் டு ஷோ குயிக் ஐடியா எப்படி வின் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபைலில் செக்ஸ் வச்சுட்டு குயிக்கராக நியர்பை பான்ஸ்க்கு நியர்பையில் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவாங்க. டு ஷோ யூ எக்ஸாம்பிள், செக்காக கொடுத்துட்டே பக்கத்தில் வர ஆரம்பிப்பாங்க. தென் eventually they will go like this. ப்ரொமோஷன் ஸ்டாப் ஆகும். அப்போ என்ன நடக்கும்னா, கிங் வந்துட்டு C8க்கு போயிட்டு இந்த பானை சப்போர்ட் பண்ணும். நம்ம செக் கொடுத்து கிங்கை பானுக்கு முன்னாடி ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவை கிங் பானுக்கு முன்னாடி ஃபோர்ஸ்டாக உள்ளே போகும்போதும் நம்ம கிங்கை ஸ்லோவராக பக்கத்தால் எடுத்துகிட்டு வருவோம். அண்ட் இவென்ச்சுவலாக அதே மாதிரி கொண்டு வந்து கடைசியாக அந்த பானை கேப்சர் பண்ணி செக்மேட் பண்ணிடுவாங்க. த சேம் திங் ரிப்பீட்ஸ் டு ஷோ யூ குயிக்லி. இங்கே வந்தாங்கன்னா பின் பண்ணுவோம். அண்ட் தென் முக்கியமான விஷயம், கீழே போயிட முடியாது, ஏன்னா ஜஸ்ட்டு பிளாக்கேட் பண்ணிவிட்டு கிங் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தே ஹாவ் டு கோ அப், தென் செக், சேம் திங் ரிப்பீட்ஸ். வெளியே வராங்க, சேம் திங் செக். இங்கே வராங்க, செக். ஜஸ்ட் டு ஷோ யூ த பிளான். அவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடும். தென் கிங் கேன் கெட் ஹிட் நியர். மறுபடியும் வரப்போ then the king will enter. It will go into a checkmate like this. So once again, to go back to the critical moment, நான் கேப்சர் பண்ணிவிட்டு கிங்கை எங்கே பிளேஸ் பண்ணுறங்கிறது ரொம்ப முக்கியம். வி ஷுட் நாட் ரன் இன்டு அ செக். ஏன் நான் A5 போகக்கூடாது அப்படின்னு சொன்னால், சேம் கைண்ட் ஆஃப் இஷ்யூ. ஒன்ஸ் ப்ரொமோஷன் வந்ததுக்கப்புறம் ஓகே, மெயின் திங் பிளாக்கோட ப்ரொமோஷனும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைக் இட்ஸ் சார்ட் ஆஃப் நம்மளும் வி ஹாவ் டு சம்டைம்ஸ் வாட்ச் அவுட் ஃபார் திஸ் செக். அதனால நான் இங்கே போகிறது பெட்டர். இங்கே புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் ஒன்ஸ் ப்ரொமோஷன் வந்ததுக்கப்புறம் A5 மேபி பொட்டென்ஷியலாக நமக்கான ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக் இங்கே ஸ்கியூவர்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். பொட்டென்ஷியலாக C7 வரைக்கும் ஜஸ்ட் எஸ்கேப்பில் போக முடியும். பட் இந்த மாதிரி ட்ரிக்ஸை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இந்த இடத்துல ஒயிட்டால் ட்ரா பண்ண முடியும். ஸோ மெயின் திங் எங்கே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா C6 அவாய்ட் பண்ணணும். ஸோ டேக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டான ஸ்கொயர் C5ல பிளேஸ் பண்ணிட்டோன்னா இந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த கேம் கரெக்ட் பிளே ends in a draw with promote push, and then ரெண்டு பேரும் simultaneously ப்ரொமோஷன் பண்ணுவாங்க and the game ends in a draw because there is no more skewer tricks or வேற எந்த டாக்டிக்ஸும் இந்த பொசிஷனில் இல்லை. அண்ட்
இங்கே இன்னொரு மெயின் விஷயம் நோட்டீஸ் பண்ண வேண்டியது அந்த டெக்னிக் தான். எத்தனை மூவ் கேப்சர் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபுல் பிளானை அப்படியே ஒரு நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த 5 to 6 மூவ்ஸ் அப்படிங்கிறத ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அதை கம்பேர் பண்ண போகிறோம் சின்ன மேக்ஸ் ட்ரிக்ஸ் வச்சு தான். நமக்கு 5 மூவ்ஸ் 2 பேருக்கு வந்ததுன்னா மோஸ்ட்லி சைமல்டேனியஸாக ப்ரொமோஷன் பண்ண போகிறோம். அப்போ அந்த இடத்துல நோட்டீஸ் பண்ண வேண்டியது, ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணும்போது செக் வருதா, அல்லது ப்ரொமோஷன் 2 பேர் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ட்ரிக்ஸ் ஸ்கியூர் ட்ரிக்ஸ் வைக்கிற நம்ம ஃபாலோ ஆகாமல் இருக்கிறத மேக்ஸ் செக் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஸோ நெக்ஸ்ட் பொசிஷன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு சின்ன சிம்பிள் பொசிஷன் ஷோ பண்ணுறேன், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். தட் இஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒயிட் டு ப்ளே ரிசல்ட் என்னவோ இருக்கும். இது ரொம்ப சிம்பிளர் பொசிஷன் தான் இது வரைக்கும் பார்த்ததுக்கு. பட் மற்ற 2 பொசிஷன்லேயும் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி புரியலன்னா இன்னொரு தடவை வாட்ச் பண்ணி பாருங்கள். அதே பொசிஷன்ஸ் வேரியேஷன்ஸை ப்ளே த்ரூ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.